வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 23 மே கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். கவுடி மற்றும் டக்லா இந்த மாநிலத்தின் நடனம் சத்தீஸ்கர். தரங்காமேல் மற்றும் தங்கர் இந்த மாநிலத்தின் நடனம் கோவா. கோரியா மற்றும் டஃப் இந்த மாநிலத்தின் நடனம் ஹரியானா. மங்கன் மற்றும் மகாசு இந்த மாநிலத்தின் நடனம் ஹிமாச்சல பிரதேசம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பழங்குடியினர் பக்கர்வால், பால்டி, மோன், பொரிக்பா, சிப்பி, சாங்பா மற்றும் குஜ்ஜார். லால் பகதூர் சாஸ்திரி 1966ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. வல்லபாச்சாரியாவோட இன்னொரு பேர் அச்சுனுத பாத்ரா. சுத்த அத்வைத்தம் அப்படிங்கிற தத்துவத்தை நிறுவியிருக்காங்க. கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலியா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் 1997 இருந்து 2002 வரைக்கும் நிலவுல இருந்துச்சு. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகிள் 243 இருந்து 243 வரைக்கும் பகுதி 9ல பஞ்சாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. கோயா கழகம் 1879 இருந்து 1880 வரைக்கும் ஒடிசா மற்றும் ஆந்திரால தோமோடோரா தலைமையில நடந்துச்சு. ஆந்திர பிரதேசத்துல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை ஸ்ரீராம நவமி, பீஷ்ம ஏகாதசி. கேஷவ் சந்திரசன் இந்தியன் மிரர் மற்றும் மாம் போதினின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் ஆயுஷ்மான் சகாக்கர் திட்டம் அக்டோபர் 19, 2020 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி வய வந்தன யோஜனா 4 மே 2017 அறிமுகமாச்சு. சட்டார் திட்டம் அக்டோபர் 2018 அறிமுகமாச்சு. துரு பிஎம் புதுமையான கற்றல் திட்டம் 10 அக்டோபர் 2019 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆய் சனரக்ஷன் அபியான் பிரைம் மினிஸ்டர் ஆஷா திட்டம் செப்டம்பர் 2018. பிரதான் மந்திரி ஜன்ஜாதியா உன்னத் கிராம அபியான் 23 ஜூலை 2024 அறிமுகமாச்சு. உலக நீதிபதிகள் சங்கத்தின் கௌரவ பதக்கத்தை பெற்ற முதல் இந்திய வழக்கறிஞர் யார்? புவன் பிரபு. டெல்லியின் மொக்ராலியில் உள்ள நூற்றாண்டு படிக்கிணறான ராஜோன் கி பாவோலியை எந்த அமைப்பு மீட்டெடுத்தது? ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. சவுத் ஏசியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அண்டர் 19 சாம்பியன்ஷிப் 2025 வென்ற நாடு எது? இந்தியா நாடு. பங்களாதேஷ் நாடை தோக்கடிச்சு இதை ஜெயிச்சிருக்காங்க. இந்த டோர்னமெண்ட் அருணாச்சல பிரதேஷ் மாநிலத்தில் நடந்துச்சு. ஹரோப் ட்ரோன்கள் எந்த நாட்டில் உருவாக்கப்பட்டது? இஸ்ரேல். இந்தியாவின் வெளிநாட்டு குடியுரிமை திட்டம் ஆகஸ்ட் 2005 அறிமுகமாச்சு. உதந்தி சித்தா நதி புலிகள் சரணாலயம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. 2023ஆம் ஆண்டிற்கான 58வது ஞானபீட விருதை பெற்றவர் யார்? ஜகத்குரு ராம்பத்ராச்சாரியா சமஸ்கிருத மொழியிலையும் குல்சர் உருது மொழியிலையும் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்படி 2 பேர் வாங்கியிருக்காங்க. இந்த ஞானபீட விருது 1961ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. இதை வருஷந்தோறும் ஜனாதிபதி கொடுப்பாங்க. ஸோ இந்த விருதை வழங்குறது ஜனாதிபதி. குல்சார் அப்படிங்கிற ஒரு ஆத்தர் இருக்கார் இல்லையா? ஸோ இவருடைய இன்னொரு பேர் சம்பூரன் சிங் கல்ரா. சம்பூரன் சிங் கல்ரா. ஸோ இந்த விருது மொத்தம் 22 மொழிகளுக்கு கொடுப்பாங்க. 11 லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கிடைக்கும். மைனா சுவாமி உகாதி விருது வாங்கியிருக்காங்க. நிகில் சிங்கல் உத்தரப்பிரதேசத்து அன்மோல் ரத்தன் விருது. ஆர்.கே. ஸ்ரீராம் குமார் சங்கீத கலாநிதி விருது. பி. சிவகாமி விர்ச்சுவல் தலித் இலக்கிய விருது. ராஜேஷ் சுன்னி தேசிய கடல்சார் வருணா விருது. அச்சுதா சமந்தா குருதேவ் காளிச்சரண் பிரம்மா விருது. இந்தியாவில் முழுமையான கல்வியறிவு பெற்ற முதல் மாநிலம் எது? மிசோரம். ஸோ முதல் யூனியன் பிரதேசம் லடாக். இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் உதய்பூர். ISO சான்றிதழ் பெற்ற இந்தியாவின் முதல் காவல் நிலையம் போபால். இந்தியாவின் முதல் டார்ஸ்கை பூங்காவாக பிஞ்ச் புலிகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு பூங்கா பூனே. புலிகள் சரணாலயத்துக்குள் இந்தியாவின் முதல் உயிர்கோளம் ராஜாஜி ரகாத்தி. உலக உயர் இரத்த அழுத்த தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? மே 17. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து மெஷர் யுவர் பிளட் பிரஷர் அக்யூரேட்லி. ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். ஏப்ரல் 15 இமாச்சல பிரதேச தினம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். செப்டம்பர் 23 ஆயுர்வேதா தினம். இந்திரா சௌர கிரிஜல விகாசம் திட்டத்தை எந்த மாநில அரசு தொடங்கியுள்ளது? தெலுங்கானா மாநிலம்.
ருத்ரேஸ்வர் கோயில் 39வது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்கள சேர்க்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் வனவியல் பல்கலைக்கழகம், இந்தியாவின் முதல் குளிர் கூரை கொள்கை, உலகின் முதல் 3D அச்சிடப்பட்ட கோயில் குருகுப்பள்ளியில ஆரம்பிச்சிருக்காங்க தெலுங்கானா. 900 ஆண்டுகள் பழமையான சாளுக்கிய கல்வெட்டு கங்காபுரத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. தெலுங்கானா மாநிலம் ராஜீவ் யுவ விகாசம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. மே 2025 சிவராஜ் சிங் சௌகான் நம்ம மத்திய அமைச்சர் தொடங்கிய நாடு தழுவிய பிரச்சாரத்தின் பெயர் என்ன? விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான். லடாக் பானிமா கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னபூர்ண தேவி பால் விவா முக்த் பாரத் கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய்கள்: பவுடரி மில்டி ஆஃப் வீட், ப்ளூமெரியா கிராமினிஸால ஏற்படக்கூடியது. ரெட் ராட்டா சுகர் கேன், குளோமரல்லா டுக்காமென்சிஸ்ல ஏற்படக்கூடியது. எர்காட்டா பஜ்ரா, கிளாவிசஸ் பிசிஃபார்மிஸ்ல ஏற்படக்கூடியது. ரைஸ் பிளாஸ்ட், மேக்னோபோத்தி கிரைஸ்ல ஏற்படக்கூடியது. டிக்கா டிசீஸ் ஆஃப் கிரவுண்ட், சர்ஸ்கோஸ்போரா அரக்கிடிகோல ஏற்படக்கூடியது. லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, ஃபைட்டோப்தரா இன்வெஸ்டன்ஸ்ல ஏற்படக்கூடியது. ரஸ்ட் ஆஃப் வீட், புக்குசினா கிராமினஸ் டிட்டிக்கல் ஏற்படக்கூடியது. கிரீன் ஏர், டவுனி மில்டி ஆஃப் பஜ்ரா, ஸ்கலரோஸ்போரா கிராமிகோலவல் ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் வீட், உஸ்டிலோக ட்ரிட்டிக்கல ஏற்படக்கூடியது. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜாஃபில், ஜாஃப்ரி ஹிண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹாங்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பாக்கர், டெமிஸ் கசாவிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு.